2026 தேர்தல் எடப்பாடி தான் அடுத்த முதல்வர் வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கட்சியாக இருக்க போகிறது. அதாவது சமீப காலமாக வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் பூராமே அதிமுகவிற்கு சாதகமாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருப்பீங்க. அப்படித்தான் நேற்று தினம் புதிதாக ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளிவந்திருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வாக்குகளை பிரிப்பது என்பது உண்மைதான். ஆனால் ஆட்சியை பிடிக்கப் போவது அதிமுக அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் இணையதளங்களிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள் ஒருபுறம், அதே போல திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் மறுபுறம். இன்னொரு புறத்தை பார்த்தோம் அப்படின்னா நமது நாம் தமிழர் கட்சி தனியாக போட்டியிடுகிறது. அதே போல தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுகிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இதிலே அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற பல பரீட்சை என்பது மிகப்பெரிய அளவிலே இருக்க போகிறது. அதாவது வெற்றி வாய்ப்பு என்பது இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில் தான் இருக்க போகிறது என சமீபத்தில் வந்த கருத்து முடிவுகளும் புறம் சொல்லக்கூடிய இந்த வேளையிலே 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் இதுவரை கண்டிராத ஒரு புதிய அரசியல் திருப்பத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக தமிழக அரசியலில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களுக்கு இடையே தான் போட்டி என்பது நிலவும். ஆனால் தற்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கிய காரணியாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாக சமீபத்தில் சில கருத்து கணிப்புகள் மற்றும் அரசியல் ஆய்வுகளின்படி விஜய் தேர்தலில் போட்டியிடுவது ஆளுங்கட்சியான திமுக வாக்குகளை விட ஒரு குறிப்பிட்ட சதவீத மாற்றத்தை விரும்பும் மக்களை பிரிக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு பிரிப்பு என்பது ஒருபுறம் ஆச்சரியத்தை அளித்தாலும் மறுபுறம் இது எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அமையும் என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்திலே பலமாக எழுந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கடந்த சில தேர்தல்களில் சந்தித்த சவால்களை தாண்டி இந்த முறை மிகவும் பலமான ஒரு நிலையை எட்டியிருப்பதாக கருதப்படுகிறது. குறிப்பாக பாஜக, பாமக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளின் கூட்டணி தயவு இல்லாமலே அதிமுக தனித்து பெரும்பான்மை பெறும் அல்லது ஆட்சியை பிடிக்கும் என்ற சமீபத்திய கருத்து கணிப்பு தகவல்கள் அரசியல் விமர்சகர்களை ஆச்சரியத்திலே ஆழ்த்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழக மக்கள் நீண்ட காலமாக ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது உண்மை ஊழற்ற நிர்வாகம், மதுவிலக்கு மற்றும் வெளிப்படையான அரசியல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து புதிய கட்சிகள் களமிறங்களாலும் மக்களின் இறுதி தீர்ப்பு என்பது பெரும்பாலும் அனுபவம் வாய்ந்த ஒரு நிர்வாகத்தையே தேர்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையிலே 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் விஜயுடைய தாக்கம் என்பது இருக்கும். அந்த தாக்கத்தால் அதிமுகவிற்கு எந்தவித பாதிப்பும் என்பது ஏற்படாதாம். அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக தான் ஆட்சி அமைக்கப் போகிறது, எடப்பாடி தான் முதலமைச்சராக போகிறார் என சமீபத்தில் வந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.